ஹலோ கைஸ், வாஷிங் மெஷின் டப் கிளீன் பண்றது எப்படி அப்படிங்கறது நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ஸ்கேல்கோ பவுடர் இந்த மாதிரி நம்மளுக்கு எல்ஜில இருந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்ஜி வாஷிங் மிஷினுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ ஸ்கேல்கோ பவுடர் வாங்கிட்டு ஒரு சாஷே இருக்கும். ஸோ ஒரு சாஷே ஒரு டைம் டப் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட அந்த டிட்டர்ஜென்ட் ட்ரே இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிட்டர்ஜென்ட் ட்ரேல ஒரு ஸ்கேல்கோ பவுடர் பேக்கெட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா தட்டிக்கணும். ஓகேவா? ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா வி ஹாவ் டு க்ளோஸ் இட். டப் கிளீன் ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கும். ப்ரோக்ராம்ல வந்து செகண்ட் ப்ரோக்ராம்ல கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் டப் கிளீன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துடணும். வேற எதுவுமே நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ வாட்டர் லெவல் ஃபுல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எனக்கு 6 தான் மேக்ஸிமம் நம்பர். ஸோ அது ஃபுல்லா வச்சிருக்கேன். வேற எதுவுமே நம்ம ரின்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்டரில் வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த பவுடர் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு கரை அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், அப்புறம் மைன்யூட்டான டஸ்ட் அங்கங்கே ட்ராப்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே அது எடுத்துகிட்டு வரும். ஸோ 1.25 மணி நேரம் அது ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த ஃபில்டர் எடுத்து பார்க்கும்போது அங்கங்கே இருந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அது கலெக்ட் பண்ணி அழகாக அந்த ஃபில்டருக்குள்ளாடி வச்சிருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி டஸ்ட் தான், அது எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். நல்லா ரன்னிங் வாட்டரில் டேப் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் கூடவே டப்மே வந்து கிளீனாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒருவேளை கீழெல்லாம் டெபாசிட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு துணி வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் இதே மாதிரி பிரஷ் வச்சு நீங்க லைட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரீஇன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இப்படியே விட்டுறாம நம்ம திருப்பி ஒரு தடவை ஒரு நல்ல ஒரு வாஷ் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட வாஷிங் லிக்விட் இருக்கு இல்லையா, ஸோ நான் அந்த லிக்விட்ல ஒரு அரை மூடி போல எடுத்து அதை ஊத்திக்கிட்டு நான் வந்து நார்மல் வாஷ் தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். சரியா? ஸோ ஒரு நார்மலான ஒரு கம்ப்ளீட் ஒரு அலசி எடுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ நார்மல் வாஷ்க்கு நான் வந்து ப்ரோக்ராம் 1ல செட் பண்ணிக்கிட்டு வாட்டர் லெவல் வந்து 6 வச்சுக்கிறேன். சரியா? ஸோ டோட்டல் டப் கிளீன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 6 வச்சுட்டு வாஷ் வந்து ஒரு 3 மினிட்ஸ் போதும் நம்மளுக்கு, ஜஸ்ட் ஒரு அலசுறதுக்கு தானே. அண்ட் ரின்ஸ் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துக்கிட்டு 1 டைம் கொடுத்தாலும் உங்களுக்கு போதும். இந்த சோப்பு இந்த பவுடரோட ஸ்மெல் எல்லாம் போறதுக்காக தான் இது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பின் கொடுக்கல. ஸோ ஸ்பின் நீங்க ஒரு லோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரேடியா முடிஞ்சிருக்கும். பட் நான் ஸ்பின் கொடுக்காததுனால உங்களுக்கு வந்து வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி உள்ளாடி நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்பின், ஓகே, ஸோ ஸ்பின் நெக்ஸ்ட் வந்து திருப்பி கொடுத்துருந்தேன். ஸ்பின் கொடுத்த உடனே இந்த வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆகி போயிடுச்சு. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாஷிங் மிஷின் கம்ப்ளீட்டா கிளீனா இருக்கும். என்னோட ஃபில்டர்ல எல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் கொஞ்சம் டஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ டோட்டலா அந்த ஃபில்டரே வந்து கிளீன் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு பிரஷ் வச்சு நம்ம அந்த ஃபில்டரை வந்து கொஞ்சம் கூட கிளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கிளீன் ஆயிருக்கும். அண்ட் இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இந்த லிட்டை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருங்க, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிறதுக்காக. ஸோ தட் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு உள்ளாடி அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாம உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஏன்னா அந்த ஸ்கேலிங் பவுடரோட ஒரு நெடி இருக்கதான் செய்யும் உள்ளாடி, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஆஃப்டர் மை டப் கிளீன் வாஷ் என்னோட எல்ஜி வாஷிங் மிஷின் இப்படி தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you guys in next video. Bye.